அண்ணாவை ஏன் கடற்கரையில் அடக்கம் செய்தார்கள் என்பதற்கான காரணத்தை திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறியதை மை கச்சேரி பகுதியில் பார்க்கலாம். சென்னையிலே அன்றைக்கு திமுகவில் இருக்கிற எந்த தலைவருக்கும் சொந்த வீடு கிடையாது. அண்ணா உள்ளிட்டு அந்த காலத்திலேயே கோபாலபுரத்தில் சொந்த வீட்டிலே வாழ்ந்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் மட்டும்தான். இன்றைக்கு இருக்க இந்த கோபாலபுரம் வீட்டை 1954 ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலாக இருந்தவருடைய ஒரு ஐயருடைய வீட்டை வாங்கியவர் கலைஞர். கலைஞருக்கு ஏன் சொத்து என்று பேசுறானே அவனு சொல்றேன். நான் கொஞ்சம் கூட தரம் இல்லாமல் பேசுகிறார். மறைந்த தலைவரை பற்றி பேசுகிறார். அந்த தலைவர் அந்த காலத்திலேயே சொந்த வீட்டில் பங்களாவிலே வாழ்ந்தவர் தான் கலைஞர். அண்ணாவுக்கே சொந்த வீடு கிடையாது. திமுகவில் இருக்கிற யாருக்குமே சொந்த வீடு கிடையாது. அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்த காலத்தில் சொந்த இடம் திமுகவுக்கு எல்லோரும் உட்கார்ந்து பேசுற அளவுக்கு வசதியான இடம் இல்லாத காரணத்தினால் அண்ணா என்ன செய்வாரா, முக்கியமான பிரச்சனைகளை பற்றி தலைவர்களோடு பேச வேண்டும் என்றால் 10 மணிக்கு மேல் சென்னையிலே கடற்கரைக்கே எல்லாரும் சொல்லுவாங்க. பல முக்கியமான முடிவுகளை கடற்கரையில் உட்கார்ந்து பேசி முடிவெடுப்பாராம். பல முடிவுகளை கடற்கரையிலே அண்ணா எந்த இடத்துல உட்கார்ந்து எடுத்தாரோ அந்த இடத்திலே அவர் அடக்கம் செய்ய வேண்டும் என்று நானும் நாவலரும் முடிவெடுத்து அங்கே அடக்கம் செய்தோம் என்ற நிகழ்ச்சி வரலாறை எனக்கு சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார். நான் செத்தாலும் நீங்க என்னதான் நான் அடக்கம் பண்ணணும் என்று கலைஞர் சொன்னார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.